ஒன்று தரம் 7 மாணவர்களுக்கான முதலாவது தவணைக்குரிய முதலாவது பாடம், முதலாவது அலகு. இது நாங்க ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அலகு 1. சரி, அதாவது தாவரங்களினுடைய பல்வகை. இப்ப நாங்க தாவரங்களினுடைய பல்வகை என்ன பார்த்திருந்த, நாங்க தாவரங்களினுடைய வித்தியாசமான தன்மை என்னென்னத்துல தாவரங்களை நாங்கள் வித்தியாசப்படுத்தலாம். சரியா? அப்ப முதலாவது நாங்கள் பூக்கக்கூடிய தாவரங்கள், பூக்காத தாவரம் என்று சொல்லி என்ன செய்தோம், ஒரு அட்டவணை போட்டோம். அந்த அட்டவணையில பூக்குற தாவரங்களின் பெயர்களை நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. அதுல ரோஜா, மல்லிகை, தாமரை, சரியா, அந்த மாதிரி பூக்களை தோற்றுவிக்கின்ற தாவரங்களுக்கு உதாரணம் எழுதி. அதே மாதிரி பூக்களை தோற்றுவிக்காத தாவரங்கள் மடுப்பனை, நெபுலோலபிஸ், மார்கான்சியா, சைப்ரஸ், பன்னங்கள் எழுதியிருக்கோம். சரி, அடுத்ததாக என்ன பார்த்தனாங்க, தாவரத்தினுடைய பிரதான பகுதிகள். ஒரு தாவரத்தை வரைஞ்சு அதனுடைய பிரதான பகுதிகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம். அதாவது பூக்கும் தாவரம். அப்ப ஒரு தாவரத்துல நாங்க தெளிவாக பார்க்கக்கூடிய பகுதிகளை வரைஞ்சு அதை நாங்க பெயரிட்டோம். ஒரு தாவரத்துல ஒரு பெரிய ஆணிவேர் இருக்கும். அந்த ஆணிவேருக்கு பக்கத்துலதான் பக்க வேர்கள் காணும். ஒரு தாவரத்துல ஆணிவேர் ஒன்று காணப்படும். சைட்ல இருக்கிறதுகள் பக்க வேர். ஆணிவேரும் பக்க வேர். நாங்க இதுல பார்க்கிறது ஒரு பூக்கும் தாவரத்தினுடைய பிரதானமான பகுதிகள். தெளிவாக நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பக்க வேரும் ஒரு ஆணி வேரும் காணும். இதே போல அந்த தாவரம் வளர்ந்ததா அந்த தாவரத்துல இலைகள் காணப்படும், கிளைகள் காணப்படும். முனையரம் ஒன்று காணப்படும், வளர்றது முனையரம். இதுல சைடால உங்களுக்கு பூக்கள் காணப்படும். சிலதுல காய்கள் காணப்படும். காய்கள் அல்லது கனிகள், காணப்படும். அப்போ ஒரு பூக்குற தாவரத்துல காணப்படக்கூடிய விசேடமான அம்சங்களை பார்ப்போம். இதுல இலைகள் காணப்படும். இவற்றில காய் அல்லது கனிகள் காணப்படலாம். அதே போல பூக்கள் காணப்படலாம். தண்டு, இதுல முளைச்சு கொண்டு வாரது முனையரும்பு. மேல இருக்கிற முளைக்கிற பகுதியை முனையரும்புன்னு சொல்லு. சரி, அப்ப பாருங்க, இந்த பிரதானமான பகுதி கொஞ்சால கிளைகள் மேல ஒன்று போகுது. இது ஒரு கிளை. சரி, அப்ப பார்க்கிறது ஒரு பூக்கிற தாவரத்தை நாங்கள் எப்படி அதனுடைய பகுதிகளை குறிக்கிறது. அப்ப ஒரு தாவரத்துல காணப்படக்கூடிய பொதுவாக நீங்க எல்லா தாவரத்திலையுமே வேர், தண்டு, இலை, பூ, காய்,
அரும்பு ஆகியவற்றை பார்க்க முடியும். சரியா? அப்ப நீங்க பார்க்க வேணுமெண்டா ஒரு குப்பமேனி தாவரத்தையோ குப்பமேனி செடியோட புடுங்கி இதை வடிவா நீங்க பார்த்து அல்லது உங்களுக்கு கிடைக்கிற ஏதோ ஒரு தாவரத்தின் ஒரு சின்ன செடியோட புடுங்கி நீங்க பார்த்தா ஆணி வேர் பார்க்கலாம், சைட்ல இருக்கிற பக்க வேர்கள் பார்க்கலாம். தாவரம்ண்டா தண்டு இருக்கு, இலை இருக்கு, அரும்பு இருக்கு, காய்கறிகள் காணப்படும். அப்ப நீங்க இந்த படத்தை கீறி நீங்க குறிச்சு பார்த்திருந்தா உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாம்லயும் உங்களை கீற சொல்லி சொல்ல போறது இல்ல. ஒரு பூக்குந்தாவரத்தை கீறுங்கன்னு சொல்லி அவங்க கேட்க போறது இல்ல. ஆனா உங்களுக்கு படம் தரப்படும். பின்வரும் தாவரத்தினுடைய பகுதிகளை பெயரிடுக என்று சொல்லி வந்தா நீங்கள் பெயரிட தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் நீங்கள் இத உங்களுடைய பயிற்சி குறிப்பில வரைந்து நீங்க அதை வடிவா வரைய வேண்டும் என்று கிடையாது. உங்களுக்கு எப்படி வரைய தெரியுமோ அதே போல நீங்க உங்களோட கைகளால வரைஞ்சு குறிச்சாதான் எந்த இடத்துல நாங்க குறிச்சிருக்கிறோம், அது கிளையா இலையா இதை நாங்க குறிக்கிறோம்ன்றத உங்களால தெரிஞ்சு கொள்ள முடியும். சரியா? ரைட். அப்ப இதை நீங்க உங்களுடைய பயிற்சி அந்த பாட புத்தகத்துல 5ஆம் பக்கத்துல பூக்கும் தாவரத்தின் பகுதிகளை இனங்காணல் என்று ஒரு படம் தரப்பட்டிருக்கு. அந்த படத்துல அவர்கள் 1, 2 என்று குறிப்பிட்டு அதற்குரிய எல்லாத்தையும் எழுதியிருக்கிறார். அப்ப நீங்களும் அதை பார்த்து உங்களுடைய பயிற்சி கோப்புகள்ல வரைஞ்சு கொள்ளுங்க. அதை பார்த்து குறிச்சு வச்சு கொள்ளுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க குறிக்க உங்களுக்கு அதிக ஞாபகம் கிடைக்கும். அதுவே நீங்களே கைகளால கீறும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதை விட உங்களுக்கு நல்ல நல்ல ஞாபகம் வரும். நான் கீறினா இதுதான் வேர், இது பக்க வேர், இது ஆணி வேர் அப்படின்றது உங்களுக்கு திருத்தமாக ஞாபகம் வரும். ரைட். அப்ப நாங்க இந்த பகுதிகளை இனம் கண்டுட்டோம். அதாவது ஒரு தாவரத்தில பகுதி. இதுல இந்த ஆணி வேரையும் பக்க வேரையும் சேர்த்து, அதாவது நாம் கோடு போட்டிருக்கிற இந்த பகுதிக்கு கீழே இருப்பவை சரியா, ஆணி வேரும் பக்க வேரும், இவை இரண்டும் சேர்த்து ஒரு பெயரால் அழைக்கப்படும் வேர் தொகுதி. ஆணி வேரையும் பக்க வேரையும் ஒன்றாக சேர்த்து அதனுடைய பெயர் வந்து வேர் தொகுதி என்று சொல்லும். ரெண்டும் சேர்ந்தது நிலத்திற்கு கீழாக இருப்பது. அதுவே நிலத்திற்கு மேலாக இருப்பது, அதாவது நான் கூறியிருக்கிற அந்த ரோசா கூறியிருக்கிற இந்த கோட்டுக்கு மேல உள்ள பகுதி, முனையரும்பு, இலை, தண்டு, காய்கனிகள், கிளைகள், பூக்கள் என்பவற்றை தாங்கி நிற்கிற அந்த தண்டுக்கு மேலுள்ள பகுதி சொல்றது அங்குர தொகுதி. மேலுள்ள பகுதி அங்குர தொகுதி, இது வேர் தொகுதி. சரியா? ரைட். அப்ப இது வந்து ஒரு பூக்கும் தாவரத்தினுடைய பகுதிகள். சரியா? அப்ப இவ்வளவும் நீங்க புக்குல இருக்குது, பார்த்து கீறி குறிச்சு கொடுங்க. ரைட். அடுத்ததாக நாங்க பார்க்கிறது இந்த ஒவ்வொரு பகுதிகள் தொடர்பாக பார்க்கணும். முதலாவது நாங்கள் வேரினுடைய பல்வகை தொடர்பாக பார்ப்போம். தாவரத்துல அடியிலிருந்து ஸ்டார்ட். வேரின் பல்வகமை, தாவர வேரின் பல்வகை.
தாவர வேர்களின் பல்வகைமை. தாவரத்தினுடைய வேர்கள்ல என்ன வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க? சரியா? இப்ப நான் சொல்றேன், ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தை நீங்க உங்களோட கையால பிடுங்கி எடுக்க முடியுமா? இல்ல, புடுங்க இயலாதுன்னு சொல்லுவீங்க. அதுவே கீழே இருக்கிற சின்ன சின்ன புல்லுகளை பிடுங்கிட்டு வாங்கண்டா என்ன செய்வீங்க? அதை இலகுவாக பிடுங்கி. அப்ப இரண்டுலையும் சரி, அது பெரிய தாவரம், இது சிறிய தாவரம் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஒரு வித்தியாசம். அதை விட நாங்க அந்த ரெண்டுலையும் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம், வேர்ன்ற வித்தியாசம். ரெண்டுமே வேர்கள்ல வித்தியாசம் இருக்கிறது. சரியா? அந்த வித்தியாசம் தான் இப்ப நம்ம பார்க்கணும். எங்களுக்கு தெரியும் இது என்ன வேர், ஆணி வேர். இப்பதான் நாங்க பார்த்தோம், ஒரு நடுவுல ஒரு பெரிய வேர் வாரத நாங்க ஆணி வேர் என்று சொல்றோம். ஒரு தாவரத்துல இது ஆணி வேர். ஆணி வேர் தாவரம், ஆணி வேர் தாவரம். சரியா? ஆணி வேர் இருக்கிற தாவரத்துக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணத்தை யோசிச்சு நான் சொல்றேன். ஆலமரம். இப்படி ஒரு நடுவுல ஒரு பெரிய வேர் போகும். அதே மாதிரி வேம்பு, மாமரம், கொய்யா, பலா, சரியா, அரசமரம். ரைட்? இந்த மாதிரி நான் சொல்றேன் ஆணி வேரை கொண்ட தாவரம். இந்த ஆணி வேர் இருக்குது. அந்த ஆணி வேர் காணப்படுகின்ற தாவரம். சரியா? அப்ப அந்த தண்டின் அடிப்பகுதியில் இருக்கிற தனித்த பெரிய வேர். சரியா? அந்த பெரிய வேர் ஒன்று உருவாகி இருக்கும், அதை நாங்கள் ஆணி வேர் என்று சொல்கிறோம். அந்த ஆணி வேரை கொண்ட தாவரங்கள் ஆணி வேர் தொகுதியை கொண்ட தாவரங்கள். எங்களுக்கு மரமுந்திரிகை, சரி, அந்த பெரிய மரங்களாக கிளை விட்டு வளரக்கூடிய பெரிய பெரிய மரங்கள்ல எல்லாம் உங்களுக்கு ஆணி வேர் இருக்கிறத பார்க்க முடியும். சரியா? அதே போல சிறிய இந்த அதாவது கிளை இல்லாத எங்களுக்கு உருவித்திரை தாவரங்கள்ல அதிகமாக வேர் வித்தியாசமாக இருக்கு. உதாரணமாக ஒரு புல்ல பிடிங்கினா பாருங்க, ஒரு புல்ல பிடுங்கிட்டு பார்த்தா அதுல வேர் குட்டி 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 குட்டியா நிறைய. ஒரு புல்ல பிடுங்கிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன 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 சின்னதா நிறைய வேர்கள் இருக்கு. இதே மாதிரி பெரிய ஒரு ஆணி வேரும் சின்ன பக்க வேர்களும் இருக்காது. சின்ன சின்னதாக அடுக்காக நிறைய வேர்கள் இருக்கு. சரியா? அல்லது நீங்க ஒரு தென்னை மரத்தை வடிவா யோசிச்சு பாருங்க, அதோட வேர் எப்படி இருக்கு. அந்த தென்னை மரத்தை பாருங்க, ஒரு நன்றாக வளர்ந்த ஒரு தென்னை என்று சொன்னா பாருங்க, அந்த குட்டி குட்டி வேர்கள் தான் இருக்கு. சரி, நன்றாக வளர்ந்த ஒரு தென்னையில பார்த்தீங்கன்னா இப்படி வேர் தான் இருக்கு. அதுக்கு பெயர் நாடோடு வேர். சரியா? தனித்த பெரிய வேர் வந்திருந்த ஆணி வேர் குட்டி குட்டியாக நிறைய இருந்தா அதன் பெயர்
நாரொரு வேர், பெருசா ஒரு வேர் இருக்கு, அது ஆணி. சரியா? இப்ப பாக்குறீங்க, அந்த பெரிய இந்த நாரொரு வேர் காணப்படக்கூடிய தென்னை இலை நோக்கம், காமப்பூ, இந்த பாக்கு மரத்தை பாத்தீங்கன்னா அதே மாதிரி கித்தொள், பப்பாசி. சரியா? இந்த மாதிரி பெரும்பாலும் உம் ஒரு வித்திலைக்குரிய தாவரங்கள் அதிகமாக இருக்கு. மூங்கில், புல். சரி, இந்த மாதிரி எங்களுக்கு தாவரங்களினுடைய வேரானது இரண்டு விதமான வடிவங்கள்ல இருக்கு. நாங்க பாக்குறது தாவரத்தினுடைய வேரில காணப்படுகின்ற பல்வகைமை வித்தியாசம் என்ன? ஒவ்வொரு தாவரங்கள்லையும் வேர் மட்டும் எப்படி வித்தியாசப்படுகிறதா? இரண்டு விதமான வேர்கள் தான் இருக்குது. ஒன்று ஆணி வேராக இருக்க வேண்டும் அந்த தாவரம், அல்லது நாரொரு வேர் கொண்டதாக இருக்க வேண்டும். சரியா? இந்த தாவரம் இந்த எல்லா தாவரமும் இந்த ரெண்டுக்குள்ளையும் தான் இருக்கலாம். இதை தவிர மூன்றாவது வேர் வகை என்று இன்னும் ஒன்றும் கண்டுபிடிக்க இல்லைனா. அப்போ ஒன்று ஆணி வேருக்குள்ள இருக்க வேணும் அந்த தாவரம், அல்லது அந்த வேரை கொண்டு போய் நாரொரு வேர் தொகுதியில சேர்க்க வேண்டும். அப்ப ஆணி வேர் கொண்ட தாவரங்களுக்கு உதாரணம் சொல்லப்பட்டா பெரும்பாலும் இருவித்திலை கொண்ட தாவரங்கள், இருவித்திலை தாவரங்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இருவித்திலை தாவரங்களுக்கு உதாரணம் என்னது? மா, பலா, மரமுந்திரிகை, வேம்பு, தேக்கு மரம், அரச மரம், ஆலமரம், இந்த மாதிரியான பெரிய மரங்கள், நல்ல கிளை விட்டு நன்றாக மிக பெரிதாக வளர்ற மரங்களை யோசிச்சுப்பாரு. அவைதான் ஆணி வேர் தொகுதியை கொண்டவை. அதே போல குப்பமேனியும் பெரும்பு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் கிளை கொண்ட தாவரங்கள் என்று சொல்றேன். கிளை கொண்டு நல்ல பெரிதாக இருக்கிற தாவரம். அதே போல இந்த நாரொரு வேர் காணப்படுவது பெரிதாக என்ன சொல்லுங்க, கிளைகள் கொண்டு காணப்படாது. இப்ப நீங்க உதாரணமாக தென்னை, கமுகு அதுகளை பாத்தீங்கன்னா தெரியும். பப்பாசி அவை கிளை கொள்றது இல்லை. சரியா? அவற்றில காணப்படுவது நாரொரு வேர். இந்த வேரினுடைய தொழில் என்ன? தாவரங்கள்ல வேர் இருக்குது. வேர்கள் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று நாரொரு வேர், இன்னொன்று ஆணி வேர். இந்த ரெண்டு வகையான வேர்களிலேயும் தொழில் என்ன? அதாவது பிரதானமான தொழில் என்ன? தாவரங்கள்ல வேர் ஏன் இருக்க வேண்டும் என்று யோசிச்சுப்பாரு. அதாவது அந்த தாவரத்தின் வேர்களினாலதான் அந்த தாவரமானது மண்ணுடன் நன்கு இறுக்கமாக பதிக்கப்படும். இப்ப வேர் இல்லாட்டி விழுந்துரும் இல்லையா பிள்ளைகள் தாவரம்? இப்ப நீங்க வேற அசைச்சீங்கன்னா கண்டிப்பா தாவரம் என்ன செய்யும்? வேற நீங்க அசைச்சா மேல இருக்கிற தாவரம் விழும். அப்ப அந்த தாவரமானது மண்ணில நன்றாக பதிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே எங்களுக்கு வேர்கள் தான். அப்ப வேர்களினுடைய முதலாவது வேலை என்னன்னா, இந்த தாவரத்தை மண்ணோட நன்றாக இறுக்கமாக என்ன செய்யறது? பிடிச்சு வச்சிருக்கிறது. அதாவது பதித்தல், மண்ணுடன் நன்றாக பதித்தல். அதுதான் முதலாவது வேலை, வேரினுடைய தொழில். உங்களுக்கு கேள்வி தரிக்கையும் வேர்களினுடைய பிரதானமான தொழில் என்ன? அதே மாதிரி இந்த வேர்கள் தான் நீரையும் கனியுப்புகளையும் அகத்துறிஞ்சும். என்னென்று நீரையும் கனியுப்புகளையும் அகத்துறிஞ்சும்? இப்ப நாங்கள் தாவரத்திற்கு தண்ணி ஊத்துறோம். தாவரத்துக்கு தண்ணி தேவையானது, தண்ணி ஊத்த போறோம். அப்ப பாருங்க, தண்ணிய கொண்டு போய் நாங்க இலையில ஊத்துவோமா அல்லது மண்ணுல ஊத்துறோமா? தாவரத்துல வேருக்கு
தாவரத்துக்கு வேருக்கு பிடிக்கிற மாதிரி தான் என்ன செய்யலாம், தண்ணியை நாங்க தாவரத்துக்கு ஊத்துறோம். அந்த நீரானது தாவரத்துல உள்ள வேர்களின் ஊடாகத்தான் பிள்ளைகள் அந்த நீர் துளிகள் அகத்துறிஞ்ச நீரானது நீர் வந்து என்ன செய்யுது, தாவரத்தினுடைய வேர் தான் மண்ணில இருந்து உறிஞ்சி எடுத்து மேல கொண்டு போக போகும். சரியா? அப்ப தாவரத்தினுடைய பிரதான தொழில்ல இதுவும் முக்கியமானது. என்னது? வேர்கள்ன பிரதான தொழில்ல நீரையும் நீரில கரைஞ்சிருக்கிற கனியுப்புகளையும் உறிஞ்சி எடுத்தல், அகத்துறிஞ்சதல் சொல்லும். மண்ணில இருந்து உறிஞ்சி எடுக்கிறது. சரி, இந்த ரெண்டுமே மிக முக்கியமான தொழில். நீரையும் கனியுப்புகளையும் அகத்துறிஞ்சிறது, மற்றது வந்து தாவரத்தை மண்ணோட பதிக்கிறது. இது ரெண்டுமே வேர்தான் பிள்ளைகள் செய்யும். தாவர இலையில இருந்து நீரகத்துறிஞ்சல் நடக்கிறது. அப்ப பாருங்க, இந்த வேலையை செய்யறதுக்காக வேர் கட்டாயம் இருக்க வேணும். அது பிரதான தொழில். இதை தவிர வேற என்ன வேர் வந்து செய்யக்கூடிய வேற தொழில் என்னன்னு கேட்டா, சில தாவரங்கள்ல இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். அப்ப இனப்பெருக்கத்தை வேர் எப்படி இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும்? இனப்பெருக்கம் என்றா ஒரு தாவரத்தில இருந்து இன்னொரு தாவரம் உருவாகி இருக்க வேண்டும். அதான் இனம் பெருகுதல். அந்த தாவர இனம் பெருகுதல். அப்ப அது எப்படி அந்த ஒரு வேர் வந்து இன்னொரு தாவரத்தை பெருக்குதுண்டா, இப்ப கறிவேப்பிலை மரம் அல்லது ஈரப்பலா மரத்தை அவதானிச்சீங்கன்னா, அந்த தாவரம் நிற்கக்கூடிய பகுதியை சுற்றி, இப்ப நானே நிறைய தரம் பார்த்திருக்கிறேன், ஒரு கறிவேப்பிலை கண்டு நட்டா அந்த கறி லீக்ஸிட கண்டு அந்த அந்த மரத்தை சுத்தி சுத்தி சிறிய சிறிய கறிவேப்பிலை கண்டுகள் வளர்றத பார்க்கலாம். நீங்க அவதானிக்காட்டி வீட்டுல இருந்தா கறிவேப்பிலை கண்டு இருந்தா அதை நீங்க சுத்தி பாருங்க. அந்த கறிவேப்பிலை கண்ணினுடைய வேர் வந்து எங்க போகுதோ அந்த போற இடங்கள்ல சின்ன சின்ன கறிவேப்பிலை கண்டை முளைக்கும். இதை நீங்க பார்த்திருக்கலாம். கொய்யா மரத்தையும் பாருங்க, அதை சுத்தி சுத்தி சிறிய கொய்யா கண்டுகள் வளர்றத பாருங்க. சரியா? அப்ப அது வந்து எல்லா மரங்களும் அப்படி இல்லை. கறிவேப்பிலை, வில்வ மரம், ஈரப்பலா மரம், கொய்யா இவையெல்லாம் அவற்றினுடைய வேர் எங்கெங்க போகுதோ அந்த இடத்துல ஒரு சிறிய தாவரத்தை உருவாக்கும். அப்ப அது ஒரு ஸ்பெஷலான வேலை பிள்ளைகள், வேரினுடைய ஸ்பெஷலான தன்மை என்று சொல்லலாம். அந்த வேரில இருந்து ஒரு புதிய தாவரம் வந்து உருவாக்குது. சரியா? அப்ப அது வந்து வேரினுடைய ஒரு பிரதான பிரதான தொழில். அது ஸ்பெஷலான தொழில், சிறப்பான ஒரு தொழிலாக இருக்கு. அதே மாதிரி சில தாவரங்கள்ல வேர்களை நாங்க உணவாக எடுப்போம். வேர் எங்க இருந்து நாங்க உணவாக சாப்பிடுறோம் நீங்க யோசிக்கலாம். வேற எப்படி நாங்க சாப்பிடுறோம்? சரியா? இப்ப நீங்க சாப்பிடுகின்ற கேரட், நீங்க சாப்பிடுகின்ற கேரட் ஆணிவேர்ல உணவு சேமிப்பு. நீங்க சாப்பிடுற கேரட் பிள்ளைய அந்த ஒரு கேரட்டை அப்படியே நாங்க என்ன செய்யறோம், மண்ணில இருந்து பிடுங்கி சாப்பிடுறோம். அந்த ஆணி வேரைத்தான் பிடுங்கி சாப்பிடுறோம். அதாவது அந்த தாவரத்தினுடைய வேரை நாங்க சாப்பிடுறோம். அந்த மாதிரிதான். அப்ப வேரில உணவை சேமிச்சு வச்சிருக்குது. வேரில உணவானது சேமிக்கப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமா நாங்க வந்து ஆஹ் ஒரு மரவள்ளி மரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இங்க இருந்து எடுக்கிறோம், மண்ணுக்குள்ள தோண்டி. அதாவது மரவள்ளி கிழங்குன்ற இந்த வேர்கள்ல பாத்தீங்கன்னா கிழங்கு இருக்கும்.
மரவள்ளி. மரவள்ளி தண்டு இந்த வெட்டைக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கிழங்கு அடியில இருக்கு. அப்படித்தான் பிடுங்கி எடுப்பார்கள். வேர்ல இருந்து ஒரு கிழங்காக வெட்டி எடுப்பார்கள். அப்ப அந்த வேர்கள்ல உணவை சேமித்து வைத்தல் என்பது வேரினுடைய ஒரு பல்வகைமை தான் அது. அதாவது ஒரு தொழில். வேரில உணவை சேமித்து வச்சிருக்கிறது. சரியா? இப்ப தனியா பழத்துலதான் உணவு சேமிக்க வேணும்ன்றது கிடையாது. வேர்லயும் உணவை சேமிக்கலாம். பெரும்பாலான கிழங்குகள் முள்ளங்கி, சரியா, முள்ளங்கி, பீட்ரூட், கேரட், பச்சாளை, மரவள்ளி இதெல்லாமே எங்களுக்கு வேர்ல இருந்துதான் உணவாக கிடைக்கிறது. ஆகவே சில தாவரங்கள்ல வேர்ல என்ன செய்யலாம்? உணவானது சேமிக்கப்படலாம். வேர்கள்ல உணவை சேமித்து கொடுக்கலாம். சரியா? ரைட். அப்ப அது உம் எங்களுக்கு உணவை தருது. வேர்ல இருந்து உணவு எடுத்துக் கொள்ளலாம். இதே மாதிரி ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய வேர்ல இந்த தொட்டாச்சினுங்கின வேர்கள்ல இருக்கிற வேர்ச்சிறுகணுக்கள் அல்லது அவரை தாவரங்கள்ல காணப்படக்கூடிய வேர்ச்சிறுகணு. அந்த வேர்ச்சிறுகணுன்றது தொட்டாச்சிருங்கி தாவரம் எல்லா இடத்துலயும் நிக்குது. நீங்க பிடிங்கி பார்க்கலாம். அது இந்த வேர்ல பார்த்தீங்கன்னா இப்படி சிறிய சிறிய வீக்கங்கள் இருக்கு. வேர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீக்கம் அதான் வேர்ச்சிறுகணு. வேர்ச்சிறுகணு. வேர்ச்சிறுகணு என்று சொல்லுவோம். இந்த வேர்ச்சிறுகணுக்கள் என்ன செய்யும்னா பெரும்பாலும் அகத்தி, பயற்றை, போஞ்சி, தொட்டாச்சிருங்கி இந்த மாதிரியான தாவரங்கள்ல இந்த வேர்ல குட்டி குட்டி வீக்கம் இருக்கு. இந்த மாதிரி இந்த தொட்டாச்சிருங்கிய தாவரத்தை பிடுங்கிட்டு அதோட வேரை வடிவா பாருங்க, அதுல இருக்கு. இந்த வேர் சிறுகணுக்கள்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாக்கள். பிடுங்கி பார்க்கலாம் இல்லையா? இந்த வேர் சிறுகணுக்கள்ல பாக்டீரியாக்கள் இருக்கு. இந்த பாக்டீரியாக்கள் எதுக்கு தேவையா? தாவரத்துக்கு தேவையான நைதரசனை பதித்து. தாவரத்துக்கு தேவையான நைதரசனை பதிக்கிறது. நைதரசன் என்றால் நைதரசன் என்று சொல்றது ஒரு மூலகம். உதாரணமாக நான் கார்பனீர் ஆக்சைடுன்னு சொல்றேன் நானே, ஒரு வாயு. அதே போல நைதரசன்ன்றது இன்னொரு வாயு, ஒரு மூலகம். அது ஏன் தேவைன்னா அந்த தாவரம் வளர்றதுக்கு தேவை. இப்ப நாங்க சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வாயு தேவை. அந்த மாதிரி இந்த நைதரசன் தாவரம் வளர்றதுக்கு தேவை. அப்ப இந்த பாக்டீரியா என்ன செய்யும்னா, அதாவது இந்த வேர்ச்சிறு கணுவுல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வீக்கங்கள்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன செய்யும்னா, இந்த தாவரம் வளர்றதுக்கு தேவையான நைதரசனை பதிச்சு கொடுக்கும் மண்ணுல. நைதரசன் எங்க இருக்கு? வளிமண்டலத்துல இருக்கு. எங்களோட வளிமண்டலத்துலதான் வாயுக்கள் எல்லாம் இருக்கு. அத இந்த மண்ணுல பதிச்சு கொடுத்தாதான், அதாவது வளிமண்டலத்துல வழியில இருக்கிறத மண்ணுக்கு கொண்டு வந்தா தான் என்ன செய்யும்? வேரினூடாக தாவரத்துக்கு போகும். சரி, அப்படி இந்த நைதரசனை பதிச்சு கொடுக்கிறது தான் வேர்ச்சிறுகணுக்களுடைய வேலை. அது உங்களுக்கு உங்களோட புத்தகத்துல அந்த வேர்ச்சிறுகணுக்களோட படம் இருக்குது. படத்துல பார்த்து கொள்ளலாம். அல்லது உங்களோட வீட்டு பக்கத்துல புட்கள் இருக்கு, புல்வெளிகள் இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு தொட்டாச்சினுங்கி தாவரம் தெரியும் தானே பிள்ளைகள்? அத முள்ள குத்தாம கைகளால பிடுங்கிட்டு வேற அறாம பிடுங்கி எடுத்து வேர்ல பாருங்க இருக்கான்னு. சரியா? ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு உணவை சேமித்து வைக்கக்கூடிய வேர்கள், வேரினுடைய தொழில்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
இதே மாதிரி அப்ப அந்த உணவை வந்து சேமிச்சு வச்சிருக்கிற வேருக்கு பெயர் சேமிப்பு வேர். உதாரணமா ஆணிவேர்ல இப்ப இந்த கேரட் வந்து ஆணிவேர்ல உணவை சேமிக்கிறதா இது ஒரு சேமிப்பு வேர்ன்னு சொல்லு. சேமிப்பு வேர். வேரில உணவை சேமிக்க அது சேமிப்பு வேர். சரியா? ஆணி வேர்ல மட்டுமில்லை நாரொரு வேர்லையும் உணவு வந்து சேமிக்கப்படலாம். இப்ப பொதுவாக வேர்கள் வந்து மண்ணுக்குள்ளதான் வளரும். பெரும்பாலும் மண்ணுக்குள்ளதான் வளரும். மண்ணுக்கு மேல வேர்கள் உருவாகி நீங்கள் அவதானிச்சிருக்கிறீங்களா? மண்ணுக்குள்ளதான் வேர்கள் பெரும்பாலும் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். மண்ணுக்கு மேலேயும் அதாவது தரைக்கு மேலாக வளரக்கூடிய வேர்கள் எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? சரியா? இப்ப பாருங்க இந்த ஒர்கிட் தாவரத்தின் வேர் பார்த்துக்கிறீங்களா? ஒர்கிட் தாவரம் பூக்கள் சரியா நல்ல பர்பிள் கலர் பூவெல்லாம் பூக்கும். அதுன்ற வேர் பார்த்தீங்கன்னா காற்றில மிதக்கும். அதாவது அது மண்ணோட இருக்காது. அதாவது மண்ணுக்குள்ள இருக்காது, சும்மா காற்றில தான் மிதக்கும். ரைட்? அதே மாதிரி இந்த ஆலமரத்தின் தாங்கும் வேர்களை பார்த்திருக்கிறீங்களா? ஆலமரத்தில இருந்து கிளைகள்ல இருந்து தொங்கிக் கொண்டிருக்கும் தாங்குற வேர். ஆலமரத்துல இருக்கிறது தாங்கும் வேர்கள். அப்ப எங்களுக்கு வித்தியாசமான வேர்கள் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். வித்தியாசமான வேர்கள். இப்ப நாங்க வேர்கள்ட பல்வகமா தான் படிக்கிறோம். வெவ்வேறு விதமான வேர்கள். சரியா? பிரதானமானது ஆணி வேரும் நாரது வேரும். இந்த ரெண்டுக்கும் உரிய உதாரணங்கள் பார்த்துட்டோம். இப்ப நாங்க பார்க்க போறது மேலும் வித்தியாசமாக இருக்கிறது வேர்கள். வேர்க்கு பல்வகை. வேர்ல உணவை சேமிச்சு வச்சா அது வேரில் உணவு சேமித்தல், அதாவது சேமிப்பு வேர் என்று சொல்லுவோம். நீங்க எழுதி கொண்டா எழுதி. சேமிப்பு வேறுட்ட உணவை சேமிச்சு கொள்ற வேர்கள். கேரட், பீட்ரூட், கற்றாழை, உள்ளம், இவற்றில உணவு சேமிக்கப்பட்டிருக்கும். அதனால அதை நாங்கள் சேமிப்பு வேர்கள் என்று சொல்லுவோம். சரியா? அதே போல காற்றுக்குரிய வேர் காணப்படுவது. காற்றுக்குரிய வேர் வந்து ஒர்கிட் தாவரங்கள்ல இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா மண்ணோட முட்டி கொண்டு இருக்காது, அது காற்றில் தொங்கிக் கொண்டு இருக்கு. அதனால அதை நாங்க காற்றுக்குரிய வேர்கள் என்று சொல்றோம். அதே மாதிரி ஆலமரத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஆலமரத்துல ஆலமரத்தினுடைய கிளைகள்ல இருந்து கீழ் நோக்கி தொங்குற வேர்களை பார்க்கலாம். அதை சொல்லுவது தாங்கும் வேர். காரணம் ஆலமரம். தாங்கும் வேர்களை கொண்டிருப்பது ஆலமரம். ஆலமரத்துலதான் பாத்தீங்கன்னா வேர்கள் வந்து கீழ் நோக்கி தொங்குறத பார்க்கலாம். ஆலமரத்துல தாங்கும் வேர். அதே மாதிரி மிண்டி வேர். மிண்டி வேர். மிண்டி வேர் பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டுல ரம்பை இலை நின்றுச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ரம்ப கண்டுல இருக்கு அல்லது தாழை மரம். கடற்கரைகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா
தாழை இருந்திருக்கும். அந்த தாழையிலையும் ரம்பையிலையும் வேண்டியது. உதாரணமாக இப்ப ரம்ப கண்டு நிற்குதுன்னா அதனுடைய வேர் வந்து இப்படி இப்படி மேல மேல வரும் மெண்டி வேர் என்று சொல்லும். மெஞ்சால அந்த தாவரம் வளரும். அதுக்கு மேல மேல வேர்கள் வந்து கொண்டு இருக்கு. தாழை மரத்திலையும் அப்படி. சரி, அப்ப அது வந்து மெண்டி வேர் என்று சொல்லும். அதே மாதிரி சில தாவரங்கள்ல ஏறுகின்ற வேர் பார்ப்போம். ஏறும் வேர், ஏறும் வேர். ஏறுகின்ற வேர்ன்னு சொன்னா அதாவது பற்றி பிடிச்சு ஒரு இடத்துல இருந்து பற்றி பற்றி பிடிச்சு ஏறுறது. உதாரணமாக வெற்றிலையினுடைய கொடி, வெற்றிலை, அதே மாதிரி மிளகு, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு இலைகள். அது வந்து நீங்க ஒரு இடத்த வச்சீங்கன்னா அப்படியே பிடிச்சு 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 கடந்துரும் மேல போய். அதே மாதிரி இந்த மூச்சு வேர்ன்னு இன்னொரு ஸ்பெஷலான வேர். மூச்சு வேர் சில கண்டல் தாவரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கிண்ணை என்ற இதுல வந்து கண்டல் தாவரம்னா கிட்டத்தட்ட கடற்கரை சூழலை அண்டிய பகுதியில இந்த கிண்ணை என்ற மரத்தை நீங்க பார்க்கலாம். அதுல இருக்கிறதும் இந்த மூச்சு வேர்கள், அதாவது கண்டல் தாவரங்கள்ல இருக்கு. கண்டல் தாவரங்கள்ல அவதானிக்க முடியும். சரியா? ரைட். அப்ப நாங்கள் இன்றைக்கு பார்த்த விஷயங்களை ஞாபகம் வச்சிருங்க. இந்த தாவர வேர்களினுடைய பல்வகைமை. அப்ப தாங்கும் வேர்கள் வந்து ஆலமரத்துல இருக்கு. ஆலமரத்துல அந்த தாங்கும் வேருன்ற தொழில் என்ன தொழில்? தாவரத்தினுடைய கிளைகளுக்கு ஆதாரம். கிளையில இருந்துதான் அந்த வேர் என்ன செய்யுது? தொங்கும். அப்ப அது தாவரங்கள்ல ஆதாரம். தாவரங்கள்ல ஆலமரம் வந்து கிளைகளை தாங்குதல். அது ஆலமரம் வந்து மிகவும் பெரிதாக வளரக்கூடியது. அப்ப எங்களுக்கு அது பெரிதாக வளர்ந்தா அந்த மரத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் இந்த தாங்கும் வேர்கள் கிளைகள்ல இருந்து வருகிறது. சரியா? அதே மாதிரி இந்த காற்றுக்குரிய வேர்கள் ஒர்க்கிட் தாவரங்கள்ல இருக்கு. அப்ப இதுன்ற வேலை என்ன? அதாவது இந்த காற்றுக்குரிய வேர்களுடைய தொழில் என்ன? ஏன் அப்படி அது காற்றுக்குரிய காற்றுல தொங்கிக் கொண்டு இருக்கு? காற்றுல இருக்கிற, அதாவது வழியில இருக்கிற நீராவிய உறிஞ்சுறது. நீராவியை உறிஞ்சுவது. சரியா? காற்றுக்குரிய வேர்கள் என்ற தொழில் வந்து நீராவிய உறிஞ்சுறது. நீராவி எங்க இருக்கு? வழியில இருக்கு. அப்ப அந்த வழியில இருக்கிற நீராவியை உறிஞ்சுறது தான் அவற்றை வேர். அப்ப அந்த மிண்டி வேர், அதாவது தாழையில இருக்கக்கூடிய மிண்டி வேர் வந்து இந்த தாவரத்தின் தண்டுக்கு, அதாவது தாவரத்தின் தண்டுக்கு ஒரு மேலதிக ஆதாரம். அதாவது தண்டு கீழே விழாம தாங்கி பிடிச்சிட்டு, அதான் அந்த மிண்டி வேர்கள். சரி, அதே மாதிரி ஏறும் வேர். ஏறும் வேர் வந்து தண்டு மேல் நோக்கி வளருவதற்கு. இந்த வெற்றிலைன்னு சொன்னா உங்க வெற்றிலை வந்து அந்த தண்டு மேல மேலதானே பிள்ளைகள் வளர வேணும். அப்ப அது மேல மேல போறதுக்காக அந்த வேர் என்ன செய்யுங்க? நீங்க வெற்றிலை கொடி பார்த்திருந்தா தெரியும். ஒரு ஒரு கொடி வந்து இப்படி வளர்ந்து போகிறதுல இதுல ஒரு வெற்றிலை இருக்கு. அதே மாதிரி இங்கால ஒரு வெற்றிலை. இப்படி எங்களுக்கு ஒரு வெற்றிலை கொடி வளர, அது ஒரு சுவர்ல வளர்வதாக அது இதுல ஒரு வேர் வந்து வச்சிருக்கும். அதே மாதிரி
கொஞ்ச தூரம் போக இன்னொரு வேர் கொஞ்சம் பிடிக்கும். அடுத்ததுல இப்படி பிடிச்சு பிடிச்சு இப்ப அது எந்த ஆதாரத்துல பற்றி வளருதோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் இடத்துலயே வேர் பிடிக்கும். இதைத்தான் நாங்க ஏறுகின்ற வேர் சொல்றோம். அதாவது அந்த வேர் ஏறிக்கொண்டே போகுதில்லை, அந்த கொடி வளர வளர வேரும் மேல மேல போய்க்கொண்டிருக்கும். எண்ணத்துல மிளகிலையும் வெற்றிலையிலையும் ஏறுகின்ற வேர்கள் காணப்படும். அதே மாதிரி நாங்கள் இறுதியாக பார்த்த மூச்சு வேர். மூச்சு வேர் வாயு பரிமாற்றம். வாயு உண்டாயுது. இப்ப நாங்க வழக்கமாக வாயு பரிமாற்றம் செய்யறோம்டா, அப்படி எங்களுடைய கார்பன் ஆக்சைடு வாயுவை வெளியே விட்டு ஆக்சிஜன் வாயுவை உள்ளெடுத்து இது நாங்க சாதாரணமாக வாயு பரிமாற்றம் செய்யறது. இதே போலதான் பிள்ளைகள் தாவரமும் சுவாசிக்கும். தாவரங்கள் சுவாசிக்கிறதுக்காக இது ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி இங்க மூச்சு வேர் கிண்ணை கண்டல் தாவரங்கள்ல காணப்படுகிறது. வளிமண்டலத்தோட வாயு பரிமாற்றத்தை மேற்கொள்ளுது. சரியா? வாயு பரிமாற்றம். சரியா? அப்ப நாங்க இன்றைக்கு தாவரங்களினுடைய வேர்களின் பல்வகைமை தொடர்பாக பார்த்தோம். தாவரத்தின் வேர்கள்ல ஆணி வேர் கொண்ட தாவரங்கள், நாரொரு வேர் கொண்ட தாவரங்கள், தாவர வேர்களினுடைய பிரதானமான தொழில்கள், அதை விட தாவரத்துல காணப்படுகின்ற விசேட வகையான வேர். சிலது சேமிப்பு வேராக இருக்கு, சிலது காற்றுக்குரிய வேராக இருக்கிறது, சிலது தாங்கும் வேராக இருக்கிறது, மிண்டி வேர்களாக இருக்கிறது, வேறும் வேர்களாக இருக்கிறது, மூச்சு வேர்களாக காணப்படுகிறது. சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம், அல்லது இந்த டவுட்ஸ் நீங்க அடுத்த வகுப்பிலையும் கேட்டுக்கொள்ளலாம். இப்ப இதுல நீங்க எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க அடுத்த வகுப்பில தாவரங்களினுடைய தண்டுகளினுடைய பல்வகைமை தொடர்பாக பார்க்கலாம். இதோட நாங்க வகுப்பு நிறைவு செய்து கொள்றேன். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.